என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி பெற்றிடுவீரே. தாயினு மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னை ஆற்றி பெற்றிடுவீரே. என் உயிரோடு காலத்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு காலத்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. அவருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருந்தது. என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் பற்றிக் கொள்வேன். சென்று பாடுமா. இந்த காலை நேரத்தில் தெய்வ கரம் நம்மை பிடித்துக் கொள்கிறது. இந்த கரத்தை பிடித்து சேர்ந்து பாட போகிறோம். Thank you, Jesus. கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு காலத்தவரே, சென்று சொல்லுவோமா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அன்பு வைத்தே நான் உமக்காய் எதையும் செய்வேன். எந்த கால்கள் இடறி விடாமல் நீர் என்னை காத்து கொண்டீரப்பா. தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். கொஞ்சம் உள்ளத்தின் ஆழ்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா. எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். பாடுவோமா. எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்திருக்கிற தெய்வமே, உம் உறவாலே சேர்ந்து சொல்லுவோமா. என் உயிரோடு மகிழ்ந்திடுவேன். எனக்காக யாவையும் செய்தவர் நீர் அல்லவா. என் உயிரோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து வார்த்தை அறிக்கையிடுவோம். உறவாலே
செய்வேன். அன்பு வைத்தே நான் உமக்காய் எதையும் செய்வேன். என்மேல் அன்பு வைத்தீரப்பா, என்மேல் உம்முடைய கிருபையை ஊற்றினீர். அதை எண்ணி துதிக்கும்படியாக, அதை துதித்து பாடும்படியாக இந்த காலை நேரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் இணைந்து சில பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா சேர்ந்து தெரிந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமா காலை நேரத்தில் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிற உற்சாகமா பாடி தேவநாமத்தை நாம் ஆராதிப்போம். சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா சேர்ந்து சொல்லுவோமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, வாரத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவா என்று சொன்னவர் ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொல்லுவோமா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே சேர்ந்து பாடுவோமா? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல்பத்தே எல்பத்தே இது வானத்தின் வா ஏசையா. சேர்ந்து வாய்களை திறந்து ஒப்பு கொடுப்போம். Thank you Jesus. எல்பத்தே இது வானத்தின் வா ஏசையா ஏசையா. ஆசீர்வாதத்தின் வா. இன்னும் ஒரு முறை எல்பத்தே எல்பத்தே இது வானத்தின் என் ஏசையா. பூமியின் வம்சங்கள் பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசி வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசி பாத வாய்க்காலாய் என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே சேர்ந்து சொல்றீங்களா? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே நல்ல கரங்களை தட்டி இது வானத்தின் ஏசையா.
இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தினீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வருகையில் என்னை காப்பாற்றுவீர். சென்று சொல்றீங்களா? செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே இயேசுவே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி வானத்தின் ஏசையா தட்டி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே, இந்த காலை நேரத்தில் ஆசீர்வாதத்தை தாரும். சேர்ந்து கேட்போமா? வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுதே வாசல்கள் திறக்கப்படுகிறது. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுதே அந்த வானத்தின் வாசல்களை திறந்து உங்களை இடம் கொள்ளாதபடி ஆசீர்வதிக்கிறவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறவர், இடம் கொள்ளாதபடி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனை கதவுகள் அடைந்து போனாலும் இது வானத்தின் வாசலாக இருக்கிறது. ஓ, ஒருவனும் அடைக்க கூடாதபடி திறக்கிறவர், ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்ட வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் அப்படி வல்லமை உங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு தேவ சமூகத்தில் இயேசு என்ற நாமத்தில் எனக்கு அற்புதம் நடக்கும். இயேசு என்ற நாமத்தை சொல்ல சொல்ல என் பலவீனங்கள் மாறி போகும். இயேசு என்ற நாமத்தில் ஒரு வல்லமை ஒன்று ஒப்பு கொடுப்பீர்களா? ஓ, thank you Jesus. இது வானத்தின் ஏசையா, ஏசையா. ஆசீர்வாதத்தின் என்பதே இது வானத்தின் ஏசையா. ஆசீர்வாதத்தின் வாசல். தேவ ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நமக்காக வாசல்களை திறக்க போகிறார். அடைந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்றீங்களா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. சேர்ந்து வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் தாய் போல என்னை தேற்றுவதற்கு நீர் மாத்திரம்தான் உண்டு. ஒரு தகப்பனை போல எங்களை ஆதரிப்பதற்கு நீர் மாத்திரம்தான் உண்டு. ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஆராதிப்போமா? தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது
மீது சுமந்திடு என் நேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடு என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள சொல்றீங்களா சத்தமா? உம்மை போல அரவணைக்க இன்னும் சத்தமா? உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட. சேர்ந்து பாடுமா? கண்மணி போல, கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. சொல்றீங்களா? கண்மணி போல் என்னை தெய்வமே உள்ளங்கையில் பொறிந்தென்னை. சேர்ந்து வாய்களை திறந்து போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும். இன்னும் சத்தமா அறிக்கையிடுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. இன்னும் சத்தமா நீங்க போதுமே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நன்றி. சொல்லுங்க. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் தருவேன் நன்றி. நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இன்னும் சத்தமா? நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க மட்டும் போதும் அப்பா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் நேசையா. உம்மை போல என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல என்னை அரவணைக்க யாரும் இல்லை. நீர் மாத்திரம் எனக்கு போதும். இந்த வாரம் முழுவதும் எனக்கு பலனாக நீர் இருக்கிறீர். எனக்கு ஆதரவாக நீர் இருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை மாற்ற உமக்கு லேசான காரியம். என் தேவைகளை சந்திக்க உமக்கு லேசான காரியம். என்னை மாற்றும் அப்பா. என்னை ஒரு புதிய மனுஷனாக மாற்றும். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவ கரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை சகலவற்றையும் அதனதின் நாட்களில் அது நேர்த்தியாக உண்டு பண்ணிற்று. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும்.
அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒரு வார்த்தை நம்முடைய சகல போராட்டங்களை மாற்றிவிடும், நம்முடைய சகல பிரச்சனைகளையும் அதை மாற்றிவிடும். அவர் நமக்கு போதும். இந்த உலகத்தில் ஆஸ்தியோ அந்தஸ்தோ எந்த பெரிய காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இயேசு நம்மோடு நடப்பது, அவர் நம்மை விசாரிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுவோமா? நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும். ஒரு விஷயம் கூட, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும். நீங்க மட்டும் சொல்லுங்க சத்தமா, நீ போதும். நீர் போதும் அப்பா. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மருத்துவமனையில் போராட்டங்களோடு, குடும்ப பிரச்சனைகளோடு, கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே, துயரங்களுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் உண்டப்பா. ஆண்டவரே, வெறுமை என்கிற அனுபவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. வாழ்க்கையை முடித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்தும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் இந்த காலை நேரத்தில் மாறி போகட்டும் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாயில, நாவல அவர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். காலை நேரத்தில் அந்த அதிகாரத்தை நாங்கள் நம்புகிறோம், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். நீர் கொடுத்த ஜீவன் இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை எண்ணி இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எல்லா சோதனை நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள், பிரச்சனையின் நாட்கள் மாறி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் அற்புதங்களை செய்யும். வனாந்திரங்கள் சோலைவனங்களாக மாறட்டும். ஆண்டவரே, வனாந்திரங்கள் நீரூற்றாக மாறட்டும். தேவ ஆவியானவர் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னவர், நீர் அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. காயங்கள் மாறி போகட்டும், போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் மாறி போகட்டும் அப்பா. நீ வல்லமை உள்ளவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர். காயங்களை ஆற்றுகிற மருத்துவர் நீ. வியாதிகளை மாற்றி போடும், குடும்ப போராட்டங்கள், பிரச்சனைகளை மாற்றி போடும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் நீர் வழி நடத்தும். எங்களை மறைத்து நீர் கிருபையாயிரும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.